ஜானகி அம்மா அவர்களோட இறப்புக்கு பிறகு தொடர்ந்து அவங்கள பற்றின ஏகப்பட்ட செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்குது. அவங்க வீட்டில் சின்னதாக ஒரு சம்பவம் நடந்தாலுமே அது சோசியல் மீடியாவில் மிக பெரும் அளவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் ஜானகி அம்மாவோட வீட்டுக்கு அட்டை பெட்டி ஒன்று வந்திருக்கு அப்படின்னும் அதை திறந்து பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு 20க்கும் மேற்பட்ட மொழிகள், 48,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடி கிட்டத்தட்ட ரசிகர்கள் மத்தியில் மிக பெரும் நீங்கா இடத்தை பிடிச்சவங்க தான் ஜானகி அம்மா அவர்கள். சமீபத்தில் வயது மூப்பு காரணமாக ஜானகி அம்மா இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட மறைவிற்கு ஒட்டுமொத்த இந்திய சினிமாவும் தங்களோட கண்டோலன்ஸை பதிவிட்டிருந்தாங்க. தொடர்ந்து ஜானகி அம்மா வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களும் வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில் ஜானகி அம்மாவோட வீட்டுக்கு சமீபத்தில் ஒரு அட்டை பெட்டி வந்திருக்கு. அந்த ஒரு பார்சலை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பிரித்து பார்த்துருக்காங்க. குறிப்பாக அவங்களோட பேத்தி தான் அந்த ஒரு பார்சலை திறந்து பிரித்து பார்த்துருக்காங்க. அண்ட் அப்படி பார்த்தவங்களுக்கு ரொம்பவே எமோஷ்னல் அண்ட் ஷாக் கலந்த ஒரு ரியாக்ஷன் தான் வந்திருக்கு. ஏன்னா அந்த ஒரு அட்டை பெட்டியில் ஜானகி அம்மா மற்றும் அவங்க கூட சேர்ந்து அவங்க ரெகுலராக போயிட்டு வர ஆசிரமத்தோட அங்கே இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வந்து ஃப்ரேமாக இருந்திருக்கு. இதை பார்த்து அவங்க ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காங்க. மேலும் அதுக்குள்ளாரவே ஒரு லெட்டரும் இருந்திருக்கு. அதில் அந்த ஒரு ஆசிரமத்திலேருந்து ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எழுதியிருந்திருக்காங்க. குறிப்பாக ஜானகி அம்மாவோட குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்களோட ஆழ்ந்த இரங்கல்கள். கண்டிப்பாக இந்த மாதிரியான கஷ்டமான சூழ்நிலையில் உங்கள் எல்லோருக்குமே மிக பெரும் ஒரு தைரியம் தேவை. எல்லாம் வல்ல இறைவன் அந்த தைரியத்தை உங்களுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஜானகி அம்மா உயிரோடு இருக்கும் வர எங்களோட இந்த ஒரு ட்ரஸ்ட்டுக்கு ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய பணம் கொடுத்துருக்காங்க, நிறைய சாப்பாட்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய செலிப்ரிட்டிகிட்ட கேட்டு இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, அனாதை ஆசிரமம், முதியோர் இல்லம், குழந்தைகள் காப்பகம்னு நிறைய பேர்த்துக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காங்க. நாங்கள் எல்லாருமே அவங்களோட டெத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். பட் அன்னைக்கு அவங்களோட டெத்து வந்து கவர்மெண்ட் எடுத்து நடத்தினதுனால நிறைய போலீஸ் பாதுகாப்பு இருந்துச்சு, நிறைய ப்ரொடெக்ஷன் இருந்துச்சு. இது போன்ற காரணங்களால் எங்களால் அன்னைக்கு அம்மாவோட இறப்புக்கு வர முடியலை. அம்மா இருக்க வர எங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. எங்களால் முடிஞ்சது இதுதான் அப்படின்னு சொல்லி அம்மாவோட ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து அங்கே இருக்கும்போது எடுத்திருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை ஃப்ரேமாக போட்டு வீட்டுக்கு அமைச்சு வச்சு இருந்திருக்காங்க. அண்ட் தங்களோட ஆழ்ந்த இரங்கல்களையுமே லெட்டரில் பதிவிட்டிருந்தாங்க. அதை பார்த்து ஜானகி அவர்களுடைய பேத்தியும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காங்க. ஜானகி அம்மா எப்போதுமே மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடையவங்க. அதுலேயும் குறிப்பாக ஹஸ்பண்ட் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள் அப்படின்னு யாருக்குமே வந்து கொஞ்சம் கூட எதையும் யோசிக்காமல் உடனடியாக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அதனால தான் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும், அனாதை ஆசிரமமாக இருக்கட்டும், முதியோர் இல்லமாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், எதுனாலுமே அவங்க உடனடியாக ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அங்கேருந்து கொடுக்கப்பட்ட அந்த ஒரு சின்ன அன்பு பரிசு தான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரேம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.